இறைவனின் கொடையில் பாரபட்சங்கள் இருப்பதில்லை. அவர் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் வழங்கிவிடுவதில்லை. செல்வத்தில் புரளும் ஒருவனை பார்த்து, அவனுக்கென்ன, அவன் ராஜ வாழ்க்கை வாழ்கிறான் என நாம் பொறாமை கொள்வதுண்டு. உண்மையில் அந்த ராஜாவுக்குத்தான் தெரியும் அந்த வாழ்க்கையில் எத்தனை கஷ்ட நஷ்டங்கள் உண்டு என. நம் கதையின் நாயகனும் இதற்கு விதிவிலக்கல்ல. ஆதித்யவர்மன் தேசமே போற்றும் பெரிய சக்கரவர்த்தி. அவனுக்கு இல்லாத செல்வச் செழிப்பே கிடையாது. கூப்பிட்ட குரலுக்கு ஏவல் புரிய பணியாளர்கள் ஏராளமானோர் உண்டு. விரும்பிய உணவோ ஆடையோ அது எத்தனை விலைமதிப்புள்ளதாக இருந்தாலும், எத்தனை அபூர்வமானதாக இருந்தாலும், நினைத்ததை அடையும் வல்லமை அவனுக்கு இருந்தது. இத்தனை வளங்கள் இருந்தும் அவனால் ஒரு முழு வாரத்தை நிம்மதியாக ஓட்ட முடியாது. ஒரு பிரச்சனை தீர்ந்தால் அடுத்த பிரச்சனை முளைக்கும். அதையும் தீர்த்துவிட்டால் அடுத்து 4-5 பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக முளைக்கும். இப்படித்தான் அவனது வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஆதித்யனது வாழ்வில் சுபத்ராவின் பிரச்சனையே இன்னும் தீர்ந்தபாடில்லை. அதற்கு முன்னால் வந்த அஸ்வதியின் விவகாரமும் முடிந்திருக்கவில்லை. எந்நேரமும் கிளம்பி வர இருவருமே தயாராகத்தான் இருந்தனர். இந்த நிலையில்தான் சிவகாமியின் பெயரைச் சொல்லி இன்னல்கள் இரு கரம் வீசி ஆதித்யனது அமைதியான வாழ்க்கைக்குள் ஊடுருவின. ஆனால் சாமானியர்களைப் போல இடுக்கண் வந்தவுடனேயே இடிந்து போய் மூளையில் அமர்ந்து கொண்டோ அல்லது பிரச்சனையைக் கண்டு பயந்து ஓடுபவனோ அல்ல அரசன். மாறாக வரும் துன்பத்தை இரு கரம் நீட்டி இன்முகத்துடன் அழைப்பதோடு, பிரச்சனை தானாகவே ஓடிச் செல்ல முயன்றாலும் விடாமல் தானதனை துரத்திச் சென்று இன்னலுக்கே இன்னல் கொடுப்பவன் அவன். வரதன் ரூபத்தில் வந்திருந்த இடரையும் இவ்வாறுதான் பின்தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான் ஆதித்யன். குற்றவாளிகளின் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்கி அவர்களது மனம் நாடுவது என்னவென்று தெளிவாக தெரிந்து கொண்டு அவரவருக்கு ஏற்றவாறு விளையாட்டின் காய்களை நகர்த்தியிருந்தான் அரசன். இதில் சிறப்பம்சம் என்னவென்றால், சதி விளையாட்டை ஆரம்பித்தது என்னவோ மறைந்திருக்கும் அந்த எதிரிதான். ஆட்டத்தை சிறப்பாக ஆடி வருகிறோம் என அவன் எங்கோ அமர்ந்தபடி நிம்மதியுற்றிருக்க, உண்மையில் எதிரி துவங்கிய ஆட்டத்தில் அந்த எதிரியே அறியாமல் சிறிது சிறிதாக வெற்றியை நோக்கி முன்னேறிச் சென்று கொண்டிருந்தான் ஆதித்யன். வருணனை வேறுபுறமாக அனுப்பிவிட்டு தான் தனது நண்பனுடன் சேர்ந்து இன்னொரு பாதையில் சென்று கொண்டிருந்தான். வேண்டுமென்றே ஜன சஞ்சாரம் மிகுந்த நகரத்தின் மையப்பகுதியை அடைந்தவன் தன்னுடன் வந்திருந்த படையை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து தான் இருந்த வீதியில் ஆளுக்கொரு பகுதிக்கு செல்லச் சொன்னான் அரசன். சென்ற அனைவருமே ஒரே போன்ற ஆடைகளை உடுத்தியிருக்க, கூட்டத்தின் மத்தியில் அரசன் யார், காவல் வீரன் யார் என்று கண்டறிவதில் உடன் சென்ற வீரர்களுக்கே சிரமமாகத்தான் இருந்தது. ஆதித்யன் ஜாடை செய்ய அவனுடன் இருந்த குதிரை வீரர்கள் தத்தமது பரிகளில் இருந்து கீழிறங்கினர். ஒரு சாரார் இறங்குவதை பார்த்து ஜனக்கூட்டத்தில் ஆங்காங்கே விரவியிருந்த மற்ற வீரர்களும் கீழிறங்கினர். அவர்கள் இருந்தது பிரதான வணிக வீதியாதலால் மக்கள் திரள் ஆதித்யன் எதிர்பார்த்திருந்ததைக் காட்டிலும் சற்று அதிகமாகவே இருந்தது. அந்த அதிகப்படியான திரள் அரசனுக்கு சாதகமாகவே அமைந்திருந்தது. பயணம் செல்வதற்கு தேவையான வஸ்துக்களை வாங்கும் சாக்கில் வீரர்கள் அந்த வணிக வீதியில் கலேபரம் செய்து கொண்டிருந்தனர். வணிகர்களுக்கோ கொண்டாட்டம், கூடவே சிறிது வருத்தமும் கூட. இத்தனை தனவான்கள் இன்றைக்கு பொருள் வாங்க வருவார்கள் என்று முன்னரே தெரிந்திருந்தால் சரக்குகளை அதிகமாக எடுத்து வந்திருக்கலாமே என அங்கலாய்த்துக் கொண்டனர். அந்த மக்கள் வெள்ளத்தில் சாமானியர்கள், ஆதித்யன், பிரதாபன், அவர்களைச் சார்ந்த வீரர்கள் மட்டுமில்லாமல் வேறொரு பிரிவினரும் அங்கு நடமாடியபடிதான் இருந்தனர். அவர்கள் ஆதித்யனின் எதிரிகள் என்றும் அவர்களை திசை திருப்புவதற்காகத்தான் அரசன் ஜன நெருக்கடிக்குள் இறங்கினான் என்றும் சொல்லித் தெரிய தேவையில்லை. எதிரிகள் வருவார்கள் என்று அரசன் அனுமானித்திருந்தானே தவிர அவர்கள் யார் என்று அவன் அறிந்திருக்கவில்லை. கூட்டத்தில் தன்னை கண்காணிப்பவர்களை தானும் கவனித்தான் அரசன். ஆனால் பலருமே அரசனை விசித்திரமாகத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். அவனது உயரமும் கட்டுமஸ்தான தேகமும், என்ன வேடம் போட்டாலும் மாறாத ராஜகலையும் காண்பவரை அவன் பால் ஈர்த்துதான் வந்தன. கூடவே பிரதாபன் வேறு. பீமனையும் அர்ஜுனனையும் நேரில் கண்டால் மக்கள் ரசித்துப் பார்க்காமல் வேறென்ன செய்வார்கள்? தன்னை எல்லோரும் விந்தையாக பார்ப்பதற்கான காரணத்தை தாமதமாகவே உணர்ந்த அரசன் திரும்பி பிரதாபனை தேடினான். அத்தனை நேரமும் உடன் இருந்தவன் திடீரென காணாமல் போயிருந்ததைக் கண்டு கூட்டத்தில் பார்வையைச் செலுத்தி நண்பனை தேடினான். அச்சமயம் பின்னால் இருந்து வந்த யாரோ ஒருவன்
தனக்கு தலையில் தலைப்பாகை கட்டுவதுடன் அதன் எஞ்சிய பாகத்தை கொண்டு தனது உடலில் கண்களைத் தவிர வதனத்தின் பிற பாகங்களை மூடுவதை உணர்ந்தான் ஆதித்யன். அரசனின் முகத்தை வஸ்திரம் கொண்டு மறைத்தவன் ஒரு பெரிய போர்வையால் அவனுடைய உடலையும் மூடினான். பின்னால் நின்றவனின் ஸ்பரிசத்தை கொண்டே அது தனது நண்பன்தான் என்று உணர்ந்து கொண்ட ஆதித்யன் பிரதாபனின் செயலை தடுக்காமல் அமைதி காத்தான். பிறர் பார்வைக்கு இலக்காகும் நண்பனின் வசீகரங்களை மறைத்துவிட்டு ஆதித்யனுக்கு முன்னால் வந்து நின்ற பிரதாபன் தானும் அதே போன்ற வஸ்திரங்களால் உடலையும் முகத்தையும் மறைத்திருந்தான். முன்னால் வந்தவன் ஆதித்யனை நோக்கி, நாம் மாறுவேடம் போட்டால் போதாது போல ஆதித்யா, மாறுவேடத்திற்கும் மாறுவேடம் போட வேண்டும் போல. அப்போதுதான் பிறரது பார்வை நம்மீது படியாது. உனக்கும் எனக்கும் மட்டுமல்ல, நம்முடன் வந்த வீரர்கள் அனைவரையுமே இதே போன்ற வஸ்திரங்களால் தங்களது உடலை மூடிக்கொள்ளச் சொல்லிவிட்டேன். இனி இங்கிருந்து கிளம்பலாம் எனச் சொல்ல, நண்பனுக்கு சரி என தலையசைத்துவிட்டு தனது மெய்க்காவல் வீரன் வீரேந்திரனை கண்ணசைவாலேயே அருகில் அழைத்தான் ஆதித்யன். கூப்பிடும் தூரத்தில் இருந்தாலும் அரசனின் உத்தரவுக்காக அரசனிடமிருந்து கண்களை அகற்றாமல் காத்திருந்த அவன் அடுத்த நொடியே ஆதித்யனை நெருங்கி வந்தான். எத்தனைதான் எச்சரிக்கையாக இருந்த போதிலும் வீரேந்திரனால் தனது செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ள முடியவில்லை. அரசனிடம் பணிவையும் பக்தியையும் காட்டாமல் அவனால் இருக்க முடியவில்லை. பவ்யமுடன் முதுகை வளைத்தபடி நெருங்கி வந்த வீரேந்திரனின் முதுகில் 2 அடி போட்ட அரசன், உனது மரியாதையை கோட்டைக்குள் காட்டடா, இது பொதுவெளி. இங்கு நானும் உன்னைப் போல சாமானியனாகத்தான் வந்திருக்கிறேன். மரியாதை கொடுக்கிறேன் என்ற பெயரில் என்னை காட்டிக் கொடுத்து விடாதே. நீ காட்டும் மரியாதை எனக்கு இறுதி மரியாதை செய்ய காத்திருக்கும் எதிரிகளுக்கு ஏதுவாக அமைந்துவிடும். இப்போது நீ செய்ய வேண்டியது யாதெனில், உனது குதிரையை எனக்கு கொடுத்துவிட்டு எனது குபேரனை நீ செலுத்திச் செல்ல வேண்டும். நீ எனது உயரத்திற்கு சரியாக இருக்கிறாய். போர்வையை போர்த்திக் கொண்டிருப்பதால் நமது உடலமைப்பு வெளியே தெரியாது. என் குபேரனை ஓட்டிக்கொண்டு கிழக்கே வஞ்சி நகருக்கு சென்றுவிடு. உன்னை நமது ஆட்கள் பின்தொடர்வர். அங்கே உனக்கு ஒரு வேலையும் கிடையாது. நான் கொடுத்த பொருளை கொண்டு உண்டு ஓய்வெடுப்பதே உனது வேலை. பொழுது போகவில்லையெனில் அங்கே நகர்வலம் செல். நாட்டில் என்னென்ன பிரச்சனைகள் உள்ளன, அரசாங்கத்தில் என்னென்ன ஊழல்கள் நடக்கின்றன என்பதையெல்லாம் குறிப்பெடுத்துக் கொண்டிரு. நாட்டை பற்றி முழுவதுமாக அலசி ஆராய்ந்து முடிக்கும் வரையில் நீ வஞ்சி நகரில்தான் தங்கியிருக்க வேண்டும். 1 வாரம் கடந்த பிறகே அங்கிருந்து பார்க்கவத்திற்கு புறப்பட வேண்டும். வஞ்சி நகரம் நமது ராஜ்யத்தின் சிற்றரசு நாடுகளில் ஒன்று. அந்நாட்டின் மன்னர் என் மீது மிகுந்த மரியாதை கொண்டிருப்பவர். நான் தான் உன்னை அங்கே அனுப்பி வைத்தேன் என மன்னருக்கு தெரிந்துவிடக்கூடாது. பிறகு நான் ரகசியமாக அவரை கண்காணிக்கிறேன் என எண்ணி அவர் வருத்தம் கொள்ளவும் வாய்ப்பிருக்கிறது. ஆதலால் தவறியும் எனது அடையாளங்கள் அங்கு வெளிப்பட்டு விடாமல் பார்த்துக்கொள் என அறிவுறுத்தினான் அரசன். அரசனின் அறிவுரைகளை கவனமாக உள்வாங்கிக் கொண்ட வீரேந்திரன் அரசனின் குதிரையான குபேரன் மீதேறி புறப்பட்டுச் சென்றான். அவனைத் தொடர்ந்து வீரர்கள் சிலரும் உடன் சென்றனர். வீரேந்திரன் கிளம்பிச் செல்லும் முன்பாக ஆதித்யனும் பிரதாபனும் ஒரு அங்காடியை ஒட்டியிருந்த கூடாரத்திற்குள் சென்று மறைந்து கொண்டிருந்தனர். வீரேந்திரன் புறப்பட்டுச் சென்றதற்கு 1 நாழிகைக்கு பின்பாக கூடாரத்திற்குள் இருந்து வெளிவந்த நண்பர்கள் நெடுநேரம் கடைவீதியில் சுற்றித் திரிந்துவிட்டு பிறகே தங்களது பயணத்தை துவங்கினர். வீரர்களும் அவர்களை பின்தொடர்ந்தனர். ஜன நடமாட்டம் அதிகமிருந்த பகுதியை தாண்டிச் சென்ற பிறகு பிரதாபன் தன் நண்பனிடம், இரவு வேளையில்தான் சந்திரபுரிக்கு பயணம் கிளம்ப வேண்டும் என்று கூறினாய். இப்பொழுதுதான் காலை வேளையே ஓடிக்கொண்டிருக்கிறது. நடுவில் பல மணி நேரங்கள் உள்ளன. அதுவரை நேரத்தை எங்கே எப்படி ஓட்டுவது? இப்படியே குதிரையில் சுற்றி கொண்டிருக்கலாம் என்று யோசனை ஆதித்யா. அலைச்சலை நாம் தாங்கிக் கொள்வோம். நமது குதிரைகள் அலைச்சலுடன் சேர்த்து நம்மையும் அல்லவா தாங்கிக் கொண்டிருக்கின்றன. எப்படி அவைகளால் ஓய்வில்லாமல் நாள் முழுவதும் ஓட முடியும் என்று கேட்டான். கேட்டவனின் புறமாக ஒரு கணம் திரும்பி பார்த்து பிறகு பாதையில் பார்வையை பதித்த ஆதித்யன் உதட்டில் முறுவலோடு, நாள் முழுவதும் பயணம் செய்ய வேண்டும் என்று யார் கூறினார்களடா? வாயில்லா பிராணிகள் மீது மூர்க்கன் உனக்கே இத்தனை கரிசனம் இருக்கும்போது கருணையே உருவான எனக்கு அக்கறை இருக்காதா என்ன? நாம் நெடுந்தூரம் செல்லப்போவதில்லை. இங்கே அருகில்தான் மாமனார் வீட்டிற்கு செல்லப்போகிறோம். அங்கே சென்று நம் குதிரைகளுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு விருந்து உபசாரங்களை ஏற்றுக்கொண்டு பொழுதை கழித்துவிட்டு பிறகு நள்ளிரவில் சந்திரபுரிக்கு கிளம்பலாம் என்றான் அரசன். பிரதாபன் எதுவும் புரியாதவனாக, மாமனார் வீட்டுக்கா? இங்கு எங்கடா உள்ளது உன் மாமனார் வீடு? அது சௌபவதத்தில் அல்லவா உள்ளது என ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டு போனவன் பின்பு ஏதோ தெளிவு பற்றி விட்டவனாக, இதை மறந்து விட்டேனே. உனக்கு என்ன என்னை போல ஒரே ஒரு மனைவியா?
நீதான் நாட்டுக்கு ஒன்றாக பல தேசங்களில் பெண்ணெடுத்துள்ளாயே. மீதமிருக்கும் மூவரில் எந்த மனைவி நாட்டிற்கு செல்கிறோம் என கேள்வி கேட்டவன் பதில் கூற மறுபடியும் ஆதித்யனுக்கு அவகாசம் கொடுக்காமல் தானாகவே வேறொன்றை கண்டுபிடித்து விட்டவன் போல, நான் கேள்விப்பட்டவரை உனது முதல் மனைவி ரூபவதியின் ஊரான திருக்குடியூர் நாம் செல்லும் திசையில் இல்லையே. அடுத்த மனைவிகளான மைனாவதி ஊர்மிளையின் நாடான உதயபுரிக்கு இந்த திசையில் செல்லலாம் தான். ஆனால் சந்திரபுரியும் உதயபுரியும் இங்கிருந்து ஒரே தூரம்தான். அத்தனை தொலைவு பயணப்பட்டால் பிறகு குதிரைகள் எப்படி ஓய்வெடுக்கும்? யோசித்துதான் பேசுகிறாயா என கடிந்து கொண்டான் நண்பனை. ஆதித்யன் வெறுப்பாக மூச்சை இழுத்துவிட்டு, நான் யோசித்து பேசுவது இருக்கட்டும், நீ வாய்க்கு ஓய்வு கொடுத்து பேசாமல் இருப்பது பற்றி சிறிது யோசனை செய். நேற்றைக்கு தனடா கூறினேன் பிறரையும் பேச அனுமதி என்று. கேள்விகள் கேட்டுக்கொண்டே போனால் எதிரில் இருப்பவர்கள் எப்படி பேசுவார்கள் என்று யோசிக்க மாட்டாயா அவசர புத்திக்காரா என நண்பனை வசைபாடியவன் தங்கள் தளபதி திட்டு வாங்குவதை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த சிங்காதனபுர உபதளபதிகளில் ஒருவனை திரும்பி பார்த்து, இவனிடம் எப்படியடா நீங்கள் எல்லாம் பணியாற்றுகிறீர்கள்? ஒரு ஆணையை கொடுத்துவிட்டு அதை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு முன்னால் அடுத்த ஆணையை கொடுப்பான் போலவே. இவன் கேள்விகளுக்கு பதில் கூறுவதற்குள் எனக்கு பைத்தியமே பிடித்துவிடும் போலிருக்கிறது. இத்தனை காலம் இவனுடன் இருந்தும் நீங்கள் எல்லாம் புத்தி சாதனத்தோடு இருப்பது ஆச்சரியம்தான் என மலைத்தவன் போல பாவனை செய்தான் அரசன். அரசனின் பேச்சை கேட்ட அந்த உபதளபதி கிரிதரனோ, இல்லை பிரபு, எங்கள் தளபதியின் குணாதிசயம் இதுவல்ல. நாங்களே இங்கு அவரை புதுமையாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கள் நாட்டில் இருந்தவரை, ஏன் தங்களை சந்திக்கும் முன்பு வரை இருந்த தளபதி வீரபாகு வேறு. தங்களை சந்தித்த பின்பாக அதிக குதூகலத்தின் காரணமாக அவரது பேச்சிலும் செயலிலும் பல வேறுபாடுகள் தோன்றியுள்ளன. அவரை நாங்கள் மிகவும் முதிர்ச்சியான பக்குவமான மனிதராகவே கண்டு வந்துள்ளோம். தேவையின்றி பேச மாட்டார், விளையாட்டுத்தனங்கள் செய்ய மாட்டார், கடமை ஒன்றே குறியென வாழ்பவர் அவர். கடமையைத் தவிர சுகபோகங்களில் நாட்டம் செலுத்த மாட்டார். வீரர்கள் எங்களுடன் நெருங்கி பழகுவார். அதே நேரத்தில் இடைவெளியை கடைபிடிப்பார். நாங்கள் அனைவரும் அவரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடினாலும் அதை சட்டை செய்யாமல் கடந்து போய்விடுவார். களியாட்டம் போடும் எங்களுடன் இருப்பாரே தவிர எங்களது களிப்பில் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டார். தான் மது அருந்தாவிடினும் நாங்கள் அருந்துவதற்கு தடை விதிக்க மாட்டார். ஆனால் அது உடல் நலத்திற்கு பாதகம் விளைவிக்கும் என்று பாடம் எடுக்க தவறமாட்டார். சிரிப்பும் பேச்சுமாக மாலை வேளையில் கோட்டை திடலில் உலாவும் எங்களுடன் இருப்பார். எங்கள் பேச்சை கேட்டு சிரிக்க மட்டும் செய்வாரே ஒழிய தான் அதிகம் பேச மாட்டார். விடிய விடிய நாங்கள் ஆட்டம் போடுவோம். ஆனால் தளபதியோ இருட்டிய சில நாளிகைகளில் அரண்மனைக்குள் சென்று விடுவார். தாமரை இலையில் தண்ணீர் போல எங்கள் மத்தியில் வீற்றிருப்பார். தளபதியின் இன்னொரு வடிவத்தையே நாங்கள் வருணன் எங்கள் நாட்டிற்கு வந்த பின்பாகத்தான் கண்டோம். இரவு வேளையில் வருணனுடன் அவர் உலாவி பேசி கழித்ததைக் கண்ட எங்களுக்கு விந்தையாக இருந்தது. கூடவே வருணன் மீது சற்று பொறாமையும் வந்தது. ஆனால் அந்த பொறாமை அரை நாள் கூட நீடிக்கவில்லை அரசே. எங்கள் தளபதியின் முகத்தில் கண்ட புதுப்பொலிவுக்கு வருணன்தான் காரணம் என்பதை உணர்ந்த பின்னால் அவர் மீது எங்களுக்கு தனி மரியாதையே பிறந்துவிட்டது. சிங்காதனபுரத்திலிருந்து கிளம்பி பார்க்கவம் வந்து சேரும் வரையிலும் இரு தளபதிகளும் கலகலப்பாக உரையாடி வந்த விதம் எங்களையெல்லாம் மகிழ்வித்தது. பார்க்கவத்தின் எல்லையை அடைந்தபோது எங்கள் மனதில் ஒரு பரிதவிப்பு கிளம்பியது. பால்ய நண்பனை பகைவனாக காணப்போகிறாரே நம் தளபதி. இந்த சில நாட்கள் இவருக்குள் பிறந்திருந்த அற்புத மாற்றங்கள் மறுபடியும் காணாமல் போய்விடுமோ? மௌனத்தின் வசம் மறுபடியும் தன்னை ஒப்படைத்து விடுவாரோ என்று எங்களுக்கு வருத்தம் தோன்றியது. ஆனால் பகைவனான போதும் தங்களை சந்தித்த பின்னால் அவரது கலகலப்பு பல மடங்கு கூடிப்போனதை உணர்ந்தோம் பிரபு. நண்பர்களுக்கு உதாரண புருஷர்கள் காவியங்களில் நிறைய பேர் உள்ளனர். ஆனால் பகைவர்களுக்கு சிறந்த உதாரணங்கள் தாங்கள் இருவரும் தான் பிரபு. பகைவனாக வந்தாலும் பாசம் காட்ட முடியும் என்று நீங்கள் நிரூபித்து விட்டீர்கள் என்று மகிழ்ச்சியோடு சொல்லி வந்தான். அச்சமயம் கிரிதரனின் பேச்சை கேட்டுக் கொண்டிருந்த ஆதித்யனின் வீரர்களில் ஒருவனோ, இது எங்கள் பிரபுவின் தனித்தன்மை நண்பரே. எந்த நல்லவராலும் என் பிரபுவிடம் பகைமை பாராட்ட முடியாது. எம் அரசரிடம் விரோதம் கொள்ள வேண்டுமெனில் அம்மனிதன் பிறப்பாலேயே அயோக்கியனாக இருத்தல் வேண்டும். எங்கள் படைத்தலைவர் வருணன் போன்ற, உங்கள் தளபதி பிரதாபன் போன்ற உத்தமர்களால் எங்கள் அரசருடனான பகையை அதிக காலத்திற்கு நீட்டித்துக் கொண்டிருக்க முடியாது என்று தனது அரசனுக்கு வக்காலத்து வாங்கும் சாக்கில் அவனது பாசத்தளபதி வருணனை புகழ்ந்தும் வந்தான். வசுமித்ரா வீரனின் பேச்சிற்கு ஆமோதிப்பாக தலையசைத்த கிரிதரன், உண்மைதான் நண்பா. நிலவின் ஜொலிஜொலிப்பை கருமேக கூட்டத்தால் அதிக காலத்திற்கு மறைத்து வைத்திருக்க முடியாது. அதே போல இந்த இரு நண்பர்களுக்குள் உள்ள அன்பை அந்த கொடும் பகையால்
அதிக காலத்திற்கு பிரித்து வைத்திருக்க முடியாது. விரைவில் இவர்களது பகையும் தீரும், இவர்களுக்குள் அன்பும் மலரும். அந்த நாளுக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கிறோம் என்றான் நம்பிக்கையுடன். இப்படியாக தனக்கு முன்னால் சென்றவனும் பின்னால் சென்றவனும் ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொள்ள பிரதாபன் பொறுமை இழந்து, அறிவீனங்களே, உங்களுக்குள் பேசிக்கொள்ள வேண்டுமானால் இருவரும் அருகருகே குதிரையை செலுத்தி உரையாடிக் கொள்வதுதானேடா. எதற்காக இத்தனை தூரத்திலிருந்து கத்தி கூப்பாடு போடுகிறீர்கள்? நீங்களே பேசிக் கொண்டிருந்தால் பிறகு என் கேள்விக்கு ஆதித்யன் எப்படி விடையளிப்பான்? உறக்கத்தில் கூட வாய் ஓயாத அவன் எனது பேச்சை கிண்டல் செய்கிறான். நானே அந்த ஆத்திரத்தில் இருக்கிறேன். இதில் நீங்கள் வேறு என் பொறுமையை சோதிக்கிறீர்கள் என்று கோபத்தில் இறைந்தான். ஆதித்யன் நண்பனின் தோளை வருடி கொடுத்து, இத்தனை கோபம் உடலுக்கு நல்லதல்ல பிரதாபா. உனக்கு இப்போது என்ன வேண்டும்? நாம் எங்கே செல்கிறோம், யாருடைய மாமனார் வீட்டிற்கு செல்கிறோம் என தெரிய வேண்டும். அவ்வளவுதானே? அதை நானே சொல்கிறேன். இன்று இரவு உன் தம்பி வருணனின் மாமனார் வீட்டிற்கு புறப்படப் போகிறோம் அல்லவா? அதை போல இப்போது என் தம்பி அரவிந்தனுடைய மாமனார் வீட்டிற்கு செல்லவிருக்கிறோம். போதுமா என நண்பனை சாந்தப்படுத்தும் துணியில் கேட்டான். பிரதாபன் வியந்து போய், ஆருத்ராவின் வீட்டிற்கா? அங்கே எதற்கடா செல்கிறோம்? அங்கு என்ன வேலை நமக்கு? உன் எதிரிகள் எவரேனும் அங்கும் உள்ளனரா? அவர்களை வேட்டையாட செல்கிறோமா என்று அடுத்தடுத்த கேள்விகளை தொடுத்தான். ஆதித்யன் சலித்துக் கொண்டு, மலையருவிக்கு கூட வறட்சியின் போது ஓய்விருக்கிறதடா. ஆனால் உன் கேள்விகளுக்கு ஓய்வென்பதே கிடையாது. சொல்கிறேன், இதற்கும் பதில் சொல்லி தொலைக்கிறேன். ஆனால் நான் பதில் கூறும் வரையாவது அடுத்த கேள்வியை கேட்காமல் இரு. பயணம் புறப்பட்டு சென்றால் அது எதிரிகளை மாய்ப்பதற்காகத்தான் இருக்க வேண்டுமா என்ன? ஏன் நல்ல விஷயங்களுக்காக புறவியேறி கிளம்பக்கூடாதா? நாம் இப்போது செல்வது அரவிந்தனுக்கு முறைப்படி பெண் கேட்பதற்காக. சுசீந்திரனுடைய திருமணமும் அரவிந்தனுடைய பட்டாபிஷேகமும் விரைவில் நடைபெற உள்ளதல்லவா? அண்ணனுடைய திருமணத்தன்றே தம்பி அரவிந்தனின் திருமணத்தையும் முடித்துவிட வேண்டும் என்று எனக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவனும் திருமண வயதை எட்டிவிட்டான். அத்துடன் ஆருத்ரா வீட்டில் அவளுக்கு வரன் பார்க்க ஆரம்பிக்கும் முன்பாக நாம் இந்த விஷயத்தை அவர்களது காதில் சேர்ப்பித்து விட வேண்டும். இப்போது என் காரியமாக அரவிந்தன் அண்டை நாட்டிற்கு சென்றிருக்கிறான். திரும்பி வந்த பிறகு மகுடாபிஷேகம், நாட்டு பொறுப்பை நிர்வகித்தல் என்று அவன் ராஜ்ய காரியங்களில் மூழ்கி விடுவான். நானும் எனது தலைநகருக்கு திரும்பிச் சென்று அகல்யாவின் திருமணத்திலும் சௌபாவின் வளைகாப்பு, பிள்ளைப்பேறு என்று என் சொந்த காரியங்களிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்து விடுவேன். கூடவே வருணனின் சபதங்கள் வேறு உள்ளன. எங்களது பகையை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விட்டால் பின்பு எனது குடும்ப விஷயங்களுக்காக கூட என்னால் நேரம் ஒதுக்க முடியாது. இப்படியே சென்றால் குறைந்தது 2 வருடங்களுக்காவது அரவிந்தனது திருமணம் தள்ளிப்போகும். நான் இல்லாமல் அவன் மனம் செய்து கொள்ள மாட்டான். ஆகையால்தான் கையோடு அரவிந்தனுடைய திருமணத்தையும் முடித்து வைத்துவிட்டு நிம்மதியாக தலைநகர் திரும்பலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் என்று பதிலளித்தான். திருமணச் செய்தி கேட்டு குதூகலமடைந்த பிரதாபன் தனது குதிரையை ஆதித்தினது குதிரைக்கு அருகில் செலுத்திச் சென்று அவனது தோளில் கை போட்டபடி பக்கவாட்டில் அணைத்துக் கொண்டு, அருமையான யோசனையடா, தங்கமான பிள்ளையவன். அவனை மனம் செய்து கொள்பவள் பெரும் பாக்கியசாலி. அரவிந்தனுடைய திருமணத்தால் இன்னொரு நன்மையும் உள்ளது ஆதித்யா. 2 மகன்களுக்கும் திருமணம் முடிந்தால்தான் அவனது பெற்றோரால் நிம்மதியாக தீர்த்த யாத்திரை செல்ல முடியும். வீட்டில் அடுத்தடுத்து 2 மரணங்கள். 2 சிறையில் தள்ளப்பட்டுள்ளனர். ஆகையால் சந்தோஷம் 1க்கு 2ஆக கிடைத்தால் அவர்களுக்கு கவலைகளை மறக்க பெரும் உதவியாயிருக்கும். போகிற போக்கை பார்த்தால் என்னால் இப்போதைக்கு சிங்காதனபுரம் திரும்ப முடியாது போலவே. அகல்யாவின் திருமணம், உனது மகளின் பிறப்பு, வருணனின் திருமணம் என இன்னும் பல மாதங்களுக்கு நான் உன்னாட்டில்தான் இருக்க வேண்டும் போலவே என்றான் உற்சாகமாக. ஆதித்யனோ, நீ எந்நாட்டில்தான் இருக்க வேண்டும் என்று எப்போதோ முடிவெடுத்து விட்டேனேடா. அதற்காகத்தானே உன் மனைவி சித்திரமேனகையை இங்கே தெரிவிக்கும்படி அரவிந்தனுக்கு நேற்று கட்டளையிட்டேன். உன் மனைவிக்கு என் மனைவி ஓலை மூலமாக முறைப்படி அழைப்பு விடுப்பாள். வசுமித்ராவுக்கு பயணம் வருபவளை அரவிந்தன் சென்று மரியாதையுடன் அழைத்து வருவான். ஒருவேளை உன் மனைவி வரும் சமயம் அரவிந்தன் தன் மனைவியை பிரிய மனமில்லாமல் இருந்தான் என்றால் அவளை வரவேற்பதற்கு வேறு ஏற்பாடுகளை நான் செய்வேன். ஆகையால் இன்னும் சில காலங்களுக்கு இங்கேயே தங்குவதற்கு உனது மனதை பக்குவப்படுத்திக் கொள் என்று நண்பனுக்கு அன்பு கட்டளை போட்டான் அரசன். இப்படியே உரையாடிக்கொண்டு ஆருத்ராவின் கிராமம் நோக்கி சென்றனர் அரசனும் அவனுடன் சென்ற வீரர்களும். இங்கே அரவிந்தனுக்கே தெரியாமல் அவனுக்கு பெண் கேட்கும் படலம் சென்று கொண்டிருக்க, அங்கே பல நாளிகைகளுக்கு முன்னர், அதாவது அரசன் வணிகர் வீதியில் சுற்றித்திருந்த நேரத்தில் குகனுடன் சந்திப்பு நிகழ்த்தி கொண்டிருந்த வருணன் தனது திட்டத்தை மேலோட்டமாக
அவனிடம் வெளிப்படுத்தியிருந்தான். காதலியை கொன்ற வரதனை பழிவாங்குவதற்காக எதையும் செய்ய வைராக்கியம் கொண்ட குகனோ வருணனின் திட்டத்தில் முழுமனதோடு பங்காற்றுவதாக ஒப்புதல் அளித்தான். சமித்து குச்சிகளால் அக்னி வளர்த்து அதை வளம் வந்து காதலியை மனம் முடித்து இன்ப வாழ்வை துவங்க கனவு கண்டு வந்தவன் காய்ந்த கட்டைகளை அடுக்கி தான் காதலித்த கன்னிகை அவளை சடலமாக அதில் கிடத்தி தோளில் மட்கொடத்தோடு அந்த சடலத்தை வலம் வந்து இறுதியில் அக்னிக்கு அவளது பூவுடலை இரையாக்கினான். இப்படியெல்லாம் ஒரு நாள் தன் வாழ்வில் வரும் என்று குகன் எண்ணி பார்த்திருக்கவே இல்லை. பல ஆண்டுகளாக உருகி உருகி காதலித்து வந்திருந்த அவன் கற்பனையிலேயே திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்று அவர்களுக்கு பெயர் சூட்டி அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி தனது இறுதி நாட்களை நேத்ராவின் மடியில் படுத்தபடி கழிப்பது குறித்தெல்லாம் கற்பனை செய்து வைத்திருந்தான். ஆனால் கற்பனைகளில் ஒன்று கூட பலிக்காமல் அவளுக்கு தன் கையாலேயே இறுதி காரியம் செய்வான் என மறந்தும் கூட எண்ணி பார்த்திருக்கவில்லை குகன். நேத்ராவின் பிரேதத்திற்கு எரியூட்டிய போதுதான் அவளை மாய்த்த அரக்கனை தான் மாய்க்க வேண்டும் என்று உள்ளுக்குள் வைராக்கியம் கொண்டான் குகன். இறுதிச் சடங்குகள் நிகழ்ந்தேறிய பிறகு ஆற்றில் குளித்துவிட்டு வெளியே வந்தவனின் உள்ளத்தில் ஒரு அமைதியும் நிதானமும் குடிகொண்டிருந்தது. நீருக்குள்ளேயே காதலியின் மரணத்திற்கு போதுமான அளவு அழுது தீர்த்திருந்தவனுக்கு இனி அழவேண்டியது தான் இல்லை, தன்னையும் தன் காதலியையும் இந்த வஞ்சக செயலை செய்ய தூண்டிய கயவர்கள்தான் அழுது அரற்ற வேண்டும். அதற்கு தன்னால் ஆனதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று மனதில் உறுதி எடுத்திருந்தான் குகன். வெளியே வந்தவனுக்கு பார்க்கவ வீரர்கள் மாற்று உடைகளை கொடுக்க அவற்றை அணிந்து கொண்டு வருணனிடம் சென்றான். அங்கே வருணனோ தனது கைகளை தானே வருணன் கட்டு என்னும் மாயக்கட்டினால் கட்டிக்கொண்டு நிற்க அருகில் யாரோ ஒரு புது மனிதன் வருணனுடன் நின்றிருந்ததை கண்டான் குகன். அந்த மனிதனுக்கு வருணன் வகுப்பெடுத்துக் கொண்டிருந்தான். இங்கே பாரடா தம்பி, பரதனிடத்தில் சென்ற பிறகு என்னை பாசமாக அண்ணா என்றெல்லாம் அழைக்க கூடாது. என்னை பெயர் சொல்லித்தான் அழைக்க வேண்டும். ஒருமையில்தான் பேச வேண்டும். அண்ணன் என்ற மரியாதையெல்லாம் அடிமனதில் போட்டு புதைத்து வைத்துக்கொள், புரிகிறதா என அதிகாரம் செய்து கொண்டிருந்தான். அந்த புது மனிதனோ, எப்படி அண்ணா தங்களை ஒருமையில் அழைப்பேன்? தளபதி என்றும் அண்ணா என்றும் அழைத்த என் வாயால் மரியாதை இல்லாமல் தங்களை அழைக்க எனக்கு மனம் வராதே. அப்படியே ஒருவேளை சிரமப்பட்டு நான் உங்களை மரியாதை இல்லாமல் விழித்தாலும் நீங்கள் வேண்டுமானால் என்னை பொறுத்துக் கொள்வீர்கள். ஆனால் உங்கள் வீரர்கள் என்னை மன்னிக்க மாட்டார்களே. அவர்கள் என்னை தாக்கிவிட்டால் என்ன செய்வது என்று சுற்றி நின்ற வருணனின் வீரர்களை பார்த்து பயந்தவன் போல கேட்டு வந்தான் அந்த புது மனிதன். அந்த மனிதனின் குரலை கேட்ட பின்புதான் குகனுக்கு விளங்கியது அவன் பார்க்கவ நாட்டு இளவரசன் அரவிந்தன் என. மாறுவேடம் போட்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு அவன் மாறிப்போயிருந்தான். அரவிந்தன் பேசிய பின்பாக வருணன் தன் வீரர்களை திரும்பி பார்த்து, உங்களுக்கும் தானடா சொல்கிறேன், உங்கள் பாசத்தையும் ஓரங்கட்டி வையுங்கள். இந்த நிமிடம் முதல் நீங்கள் என்னை கைது செய்ய வந்தவர்கள். நான் உங்களிடம் அகப்பட்டு கொண்ட கைதி. என்னை கைதி போலத்தான் நடத்த வேண்டும். பழக்க தோஷத்தில் எவனாவது தளபதி என்று அழைக்கவோ கை கால்களை பிடித்துவிடவோ என்னை கண்டவுடன் முதுகை வளைத்து மரியாதை செலுத்தவோ செய்தீர்கள் என்றால் பிறகு முதுகெலும்பை உடைத்து விடுவேன். உங்கள் அரசரிடம் நான் பலமுறை கூறினேன், இந்த மடையர்களை என்னுடன் அனுப்பாதீர்கள். இவர்கள் என்னிடம் அன்பு காட்டி என்னை காட்டிக் கொடுத்து விடுவார்கள் என்று புரிய வைக்க எவ்வளவோ முயன்றேன். அவர் கேட்பாரா என் பேச்சை? சக்கரவர்த்தி என்கிற அகந்தையில் திரிபவர் அவர். தளபதியாக இருந்த காலத்திலேயே என் சொல்லுக்கு மதிப்பளிக்க மாட்டாதவர். இப்போது பதவி இழந்த பின்பாகவா என் பேச்சை கேட்பார்? எப்படியோ நாடகத்தை ஆரம்பித்து விட்டோம். இதை நன்முறையில் முடித்து வைப்பது உங்கள் பங்களிப்பில் தானடா உள்ளது என்று சலித்துக் கொண்டபடி சொல்லி வந்தான். வருணனின் வீரர்களில் ஒருவன் முன்வந்து, அவசியம் நல்ல முறையில் முடித்துக் கொடுப்போம் தளபதி. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் கட்டளையிடுங்கள். அதை அப்படியே பின்பற்றி உங்களிடம் நல்ல பெயர் பெறுகிறோம் என்றான் பெருமையாக. வருணன் எரிச்சலோடு, நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலே போதும். முக்கியமாக உனது திருவாயை திறக்காமல் இருந்தாலே போதும். என்னை பார்க்கும்போது உனக்கு மட்டும் இல்லாது உன் கூட்டத்தவர்கள் அத்தனை பேரின் கண்களிலும் அன்பு தாண்டவமாடுகிறது. அந்த பாச பார்வையை நீங்கள் என்னிடமிருந்து அகற்ற வேண்டும். என்னை காணும் போது முறைத்து பார்க்க வேண்டும், புரிகிறதா? எங்கே எல்லோரும் என்னை ஒரு முறை முறைத்து பாருங்கள் பார்க்கலாம் என்று சிறு குழந்தைகளுக்கு பாடம் கற்பித்து ஒப்பிக்கச் சொல்வது போல கேட்டான் வருணன். முறைக்கிறேன் என்ற பெயரில் வருணனின் வீரர்கள் ஒவ்வொருவரும் பார்வையை தினுசு தினுசாக வைத்துக் கொண்டு நின்றிருந்தனர். அதை பார்த்த வருணன் எரிச்சலுடன் கட்டிய தன் கைக்கட்டை தானே அவிழ்த்தவாறே, அடச்சி, கோபமாக முறைக்கச் சொன்னால் பைத்தியம் போல விழிக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் மெய்க்காவல் வீரர்களடா, உங்களுக்கு முறைக்க கூட வராதா என்று திட்டிக் கொண்டு சென்றவன் முன்பு தன்னிடம்
வைராக்கியமாக பேசிய வீரனை அருகில் வரச் சொல்லி அவன் காதை பிடித்து திருகி, எருமையே, என்ன சொன்னாய் சற்று முன்பு? என்ன கட்டளையிட்டாலும் தட்டாமல் செய்வேன் என்றுதானே கூறினாய்? கேவலம் முறைத்து பார்க்க சொன்னேன். அதை ஒழுங்காக செய்ய முடிந்ததா உனக்கு? நீ காரியத்தில் வெற்றி பெற்று என்னிடம் நல்ல பெயர் பெறப் போகிறாயா என பற்களை கடித்துக் கொண்டே வலிக்க வலிக்க அவன் காதை மேலும் திருகிவிட்டு விடுவித்தவன், அவனை மட்டும் இல்லாது மற்ற வீரர்களையும் பார்த்து, இத்தனை காலமும் எத்தனையோ பயிற்சிகளை வெற்றிகரமாக செய்து முடித்திருப்பீர்கள். இப்போது நாம் சந்திரபுரி சென்று சேரும் வரையிலும் ஒழுங்காக எப்படி முறைப்பது என்று பயிற்சி எடுத்து வாருங்கள் என்றான் அதட்டும் குரலில். அரவிந்தன் வீரர்களின் முகம் போன போக்கைக் கண்டு சிரித்துவிட்டு, உங்களை பார்த்துதான் இவர்களுக்கு முறைக்க வரவில்லை அண்ணா. இதுவே உங்கள் எதிரிகள் உங்கள் முன்னால் நின்றால் எவரும் கூறாமலேயே இவர்கள் கண்வெளி பிதுங்கும் அளவிற்கு முறைப்பார்கள். நேற்று காலையில் மகதனை முறைத்து பார்த்தார்களே, முறைக்க மட்டுமா செய்தார்கள்? இரவோடு இரவாக அவனை மாய்க்கவும் செய்துவிட்டார்கள். ஆதலால் இவர்களுக்கு பயிற்சியெல்லாம் தேவையில்லை அண்ணா என வீரர்களுக்கு சாதகமாக பேசுவது போல கோல் மூட்டினான். வருணனுக்கு பின்னால் இருந்தபடி சொல்ல வேண்டாம் என அரவிந்தனை நோக்கி கைஜாடை காட்டினர் அவ்வீரர்கள். தன்னவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை தெளிவாக உணர்ந்திருந்த வருணன் ஜாடை காட்டியவர்களை எகத்தாளமாக திரும்பி பார்த்தான். வீரர்களோ பதறிப்போய் நிற்க, அவர்களில் ஒருவன் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, இல்லை தளபதி, நாங்கள் மகதனை ஒன்றுமே செய்யவில்லை. நாங்கள் போய் அப்படியெல்லாம் செய்வோமா? உங்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் என்றைக்காவது எந்த செயலையாவது ஆற்றியிருக்கிறோமா என நல்லவன் போல வருணனிடம் கேட்டு வந்தவன் பின்னர் தன் சக வீரர்களை பார்த்து, சொல்லுங்கள் என்னடா வாயை திறந்து, இளவரசர் ஏதோ விளையாட்டாக கூற அதை உண்மையென்று நம் தளபதி நம்பிவிட்டார் போல எனச் சொல்லி மழுப்புவது போல சிரித்தான். அவர்களில் மற்றொருவனோ, ஆமாம், மகதன் என்றால் யார்? எப்படி இருப்பானவன்? அந்த பெயரை கேட்டதாகவே நினைவில்லையே என்றான் யோசிக்கும் பாணியில் வானத்தை அண்ணாந்து பார்த்து. இதை கேட்ட வருணன், இது அதிகப்படியாக இல்லை என்பது போல அவனை முறைத்து பார்க்க, இன்னொருவனோ தளபதியின் பார்வைக்கு அர்த்தம் புரிந்து கொண்டு, என்னடா மகதனை தெரியாதா? அவர்தானடா பார்க்கவ இளவரசர்களுள் இரண்டாம் அவர். தங்கமான பிள்ளையவர். பாவம், என்னாயிற்றோ அவருக்கு. சிறிய இளவரசர் சொல்லித்தான் தெரிகிறது அவர் மாண்டு போய்விட்டார் என. எந்த பாதகன் அந்த சமர்த்து பிள்ளையை கொன்று போட்டானோ என முகத்தை சுளித்து மாய்த்தவனை சபிப்பவன் போல கைகள் இரண்டையும் தூர நீட்டி சொடுக்கிட்டான். வீரர்களை வெறுப்பாக பார்த்த வருணன், என்னடா, என்னை பார்த்தால் உங்களுக்கெல்லாம் பைத்தியம் போல தோன்றுகிறதா? பல காலமாக உங்களுக்கு படைத்தலைவனாக விளங்குகிறேன். உங்களில் யார் யார் என்னென்ன பாதகங்கள் செய்வீர்கள் என எனக்கு அத்துப்படி. செய்வதெல்லாம் செய்துவிட்டு நாடகமா ஆடுகிறீர்கள்? நேற்றிரவு சைலேந்திரன் மாளிகையில் உங்கள் சக்கரவர்த்தி அரவிந்தனிடம் கூறினாரடா, அப்பாவியாக நிற்கும் இந்த மாந்தர்களை பார்த்தால் பயம் வருகிறது என. எனக்குமே தற்போது அப்படித்தான் பயம் தோன்றுகிறது. உங்களிடம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டுமடா என தனக்குத்தானே அறிவுறுத்திக் கொள்பவன் போல கூறிக்கொண்டான் வருணன். காதலிக்கு எரியூட்டிவிட்டு குளித்து முடித்து வந்து நின்றிருந்த குகன் இத்தனை நேரமும் வருணனுக்கும் அவனது வீரர்களுக்குமான உரையாடல்களை கேட்டபடிதான் நின்றிருந்தான். அவர்களது ஹாஸ்யமான பேச்சு காயம்பட்டிருந்த குகனுடைய மனதை சிறிது இலகுவாக்கியிருந்தது. வீரர்களிடம் பேச்சை முடித்துக் கொண்ட வருணன் குகன் புறமாக திரும்பி, என்ன குகா, நீ தயாரா? உன் மாமனாருடன் சேர்ந்து என் மாமனார் நாட்டிற்கு செல்லலாமா? அவரை காண வேண்டும் என்று எனக்கு ஆசையாசையாய் இருக்கிறது. இருந்தும் அங்கே என் மாமனார் இருக்க மாட்டார். பகைவனாக இருந்தபோது பலமுறை பார்த்து கொண்டோம். இப்போது உறவினனாகிவிட்ட என்னால் அவரது அழகிய வதனத்தை தரிசிக்க முடியவில்லை. அந்தகார காட்டிற்குள் தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ பாவம். நான் தான் அவருக்கு மாப்பிள்ளையாக வரவிருந்தவன் என்று தெரியாமலேயே போய்விட்டார் பாவம் என்று வருந்துபவன் போல பாசாங்கு செய்தபடியே குதிரையில் ஏறி அமர்ந்தவன் உடன் வந்தவர்கள் பின்தொடர வரதன் இருந்த இடம் நோக்கி சென்றான். தங்கள் தளபதியின் பாசாங்கை ரசித்தும் வியந்துமாய் பின்தொடர்ந்து வந்த வருணனின் படைவீரர்கள், நடிப்பில் நம் தளபதி நம்மையே மிஞ்சிவிட்டாரடா. துடிக்க துடிக்க அந்த மனிதனை காட்டினுள் விட்டு வந்ததும் இல்லாமல் இப்போது துக்கப்படுவது போல நடிக்க வேறு செய்கிறார் பார். செய்வதெல்லாம் செய்துவிட்டு அப்பாவி போல நிற்கிறீர்கள் என்று சற்று முன்னர்தான் நம்மீது கோபப்பட்டார். அதற்குள்ளாக இவரே எப்படி நடிக்கிறார் பார் என ஒருவன் கூற, இன்னொருவனோ, நமக்கெல்லாம் நடிப்பு சொல்லிக் கொடுத்த குருவே நம் தளபதிதானேயடா. பொய் சொல்வது முதல் பாசாங்கு செய்வது வரை அனைத்தையும் இவரிடம்தானே கற்றுக்கொண்டோம். குரு எவ்வளியோ சீடனும் அவ்வளியே என்றான் பெருமையாக. இப்படியாக வீரர்கள் தங்கள் படைத்தலைவனுக்கு கேட்கக்கூடாது என்பதற்காக தங்களுக்குள் முணுமுணுத்துக் கொண்ட ஒளி சுற்றுப்புறத்தின் நிசப்தத்தால் வருணனது காதுகளை துல்லியமாக சென்றடைந்திருந்தது. முன்னால் சென்று கொண்டிருந்த அவன் முறைத்தபடி பின்னால் திரும்பி,
தடியர்களே, பொய் கூறுவதையும் பாசாங்கு செய்வதையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லையடா. அதை நீங்களாக என்னை பார்த்து கற்றுக்கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது வாள் சண்டையையும் ராஜபக்தியையும் தான். இரண்டில் ஒன்றையாவது ஒழுங்காக செய்கிறீர்களா நீங்கள் எல்லாம்? நீங்கள் பயிற்சி எடுக்கும் அழகை நான் தான் கண்டு வருகிறேனே. வாள் சண்டை செய்ய சொன்னால் கோலாட்டம் ஆடுகிறீர்கள். ராஜ குடும்பத்தினரை பேணி பாதுகாக்க சொல்லிக் கொடுத்தால் அவர்களை வெறும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து வருகிறீர்கள். நேற்றைக்கு அரசியார் சுவர்ணிகாவை பின்தொடர்ந்து சைலனின் மாளிகைக்கு வந்தீர்களே, அப்படி வந்தால் மட்டும் போதுமா? சம்பந்தமே இல்லாமல் அவர் ஒரு தனித்த பகுதிக்கு நடந்து வந்ததை உடனே அரசரிடம் தெரியப்படுத்தியிருக்க வேண்டாமா? நான் இருந்த மாளிகைக்கு தேவி வந்து சேர்ந்ததினால் அவருக்கு நேரவிருந்த அபாயம் தடுக்கப்பட்டு விட்டது. நான் மட்டும் அங்கு இருந்திராவிட்டால் அந்த வரதனோ நேத்ராவோ விஷம் கொண்டு வந்து அதை தேவி மீது ஊற்றும் வரையிலும் நீங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்திருப்பீர்கள், உதவாக்கரைகளே என திட்டினான். தளபதி திட்டியதற்கு வருத்தமில்லாவிடினும் அரசிக்கு நேரவிருந்த ஆபத்தை குறித்து எண்ணி பார்க்கையில் அவ்வீரர்களுக்கு உண்மையில் மிகுந்த கவலை ஏற்பட்டது. அந்த கவலையிலும் தங்கள் கருத்தில் குறியாக அவ்வீரர்கள், இதற்குதான் தளபதி கூறுகிறோம், வந்து உங்கள் பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று. எங்களை வழிநடத்த எவரும் இல்லாமல்தானே நாங்கள் இவ்விதம் தவறுகள் செய்கிறோம். முன்பு பதவியை துறந்து விட்டு சென்றது போல இப்போது பகையை துறந்து அதை தூக்கி போட்டுவிட்டு வந்துவிடுங்கள், எல்லாம் சரியாகிவிடும் என்று வருணனின் வதனத்தை நிமிர்ந்து நோக்க தைரியமில்லாமல் தரையை பார்த்த வண்ணமே சொல்லி முடித்தான் வீரன் ஒருவன். செய்த குற்றத்திற்கு வருந்தாமல் தனது காரியத்தில் குறியாக இருந்த வீரனை அடிக்க வருணன் அவன் அருகில் நெருங்கிச் செல்ல, சென்றவனை குகன் பேச்சாலேயே தடுத்து நிறுத்தி, அவர் கேட்பது நியாயம்தானே தளபதி? எனக்கு தங்களது குணாதிசயம் விளங்கவே இல்லை. நான் பார்க்கவம் வந்ததிலிருந்து தங்களை கவனித்துதான் வருகிறேன். அரசருக்காக எதையும் செய்ய காத்திருக்கிறீர்கள். அவரது தாயாரின் மீது பெரும் மரியாதை கொண்டுள்ளீர்கள். அவருடைய தங்கையை தங்கள் தங்கையாக எண்ணி பாசம் காட்டி வருகிறீர்கள். அவருடைய மனைவியிடம் மிகுந்த பயபக்தியுடன் நடந்து கொள்கிறீர்கள். பிறகு பிரபுவுடன் மட்டும் எதற்காக பகையை தொடர வேண்டும்? அதிலும் தங்கள் இருவரையும் புதிதாக பார்க்கும் நபர்கள் நீங்கள் பகையாளிகள் என நம்பவே மாட்டார்கள். இருவருக்குள்ளும் அன்பும் அக்கறையும் வெளிப்படையாகவே தெரிகிறது. உண்மையை கூறுங்கள் தளபதி. ஏதோ ஒரு ஆவேசத்தினால் முதலில் அரசரை பகைத்து கொண்டு அதன் பின்பு உங்கள் குற்றத்திற்கு நீங்களே வருந்தி, எங்கே அந்த குற்ற உணர்வை வெளிக்காட்டிக் கொண்டால் கௌரவம் கெட்டுவிடுமோ என்ற உணர்வில் பிரபுவிடம் பகையிருப்பது போல் நடித்து வருகிறீர்கள். இப்போது கூட பிரபுவின் சேவைக்காகத்தான் சிரத்தை மேற்கொண்டு சந்திரபுரி வருகிறீர்கள். தங்களுக்கு மனைவி மாண்டு போயிருக்கிறார், எனக்கோ காதலி மாண்டு விட்டாள். என் காதலியின் மரணத்திற்கு மறைமுக காரணமாக இருந்த தங்கள் மீது எனக்கு கோபம் இல்லாத போது தங்கள் மனைவியின் மரணத்திற்கு காரணமான அரசர் மீது தாங்கள் கோபப்படுவது முறையா தளபதி? இரு பெண்களுக்கும் பெரிதாக வித்தியாசம் ஒன்றும் இல்லையே. திட்டம் போட்டு நேத்ராவை மாளிகைக்கு வரச் செய்து அவளது மரணத்திற்கு மறைமுக காரணமாக இருந்த தங்கள் மீது எனக்கு துளியளவும் கோபம் வரவில்லை. ஏனெனில் உங்கள் தரப்பு நியாயத்தை நான் உணர்ந்து கொண்டேன். அதே போல நீங்களும் அரசர் தரப்பு நியாயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் தளபதி என வாதிட்டான். வருணன் மறுப்பாக தலையசைத்து, இல்லை குஹா, உனது கருத்து முற்றிலும் தவறு. நேத்ராவுக்கும் வைஷாலிக்கும் வேறுபாடு இல்லாமல் இருந்திருக்கலாம். இருவருமே வஞ்சகம் புரிவதற்காக எங்களிடம் வந்திருக்கலாம். ஆனால் உனக்கும் எனக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன குஹா. உன்னை போல அரசருக்கு நான் யாரோ ஒருவன் அல்ல. அர்ஜுனனுக்கு எப்படி காண்டீபமோ, ராமனுக்கு எப்படி கோதண்டமோ, அப்படித்தான் ஆதித்யவர்மருக்கு நானும். என்னை அவருடைய ஆயுதம் என்பார்கள். அர்ஜுனன் என்றால் காண்டீபம் நினைவு வருமில்லையா? அதுபோல ஆதித்யவர்மரின் பெயரை சொன்னால் இந்த வருணனும் நினைவுக்கு வருவேன். எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து அவருக்காகவே வாழ்ந்து வந்திருக்கிறேன் நான். காதலிக்கும் பருவம் வந்தபோது கூட அவரது நலனை கருத்தில் கொண்டுதான் வாகினியை தேர்ந்தெடுத்தேன். வாகினியை நான் விரும்பியதே அவள் பிரபு மீது வைத்திருக்கும் மரியாதையைக் கண்டு வியந்துதான். இப்படி வாழ்வே எனது பிரபுதான் என்று வாழ்ந்து வந்த எனக்காக நான் கேட்ட ஒரே ஒரு கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டார் அவர். வைஷாலியை உயிருடன் என்னிடம் ஒப்படைத்திருந்தால் அவளுக்கு எடுத்து கூறி புரிய வைத்தாவது, புரிந்து கொள்ளாவிடில் வீட்டுச் சிறையில் அடைத்தாவது என் வசம் வைத்திருந்திருப்பேன். பன்னெடுங்காலமாக பாதசேவை புரிந்து வந்தவனின் ஒரே ஒரு மன்றாடலை நிராகரித்தது குற்றம்தான் குஹா. வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கு என் எண்ணம் தவறாக தோன்றலாம். என் நிலையிலிருந்து பார்த்தால்தான் என் பக்கம் உள்ள நியாயம் புரியும். இன்னொன்று, இப்போது நான் சந்திரபுரிக்கு கிளம்பி வருவது பிரபுவின் சேவைக்காக அல்ல. சிவகாமி உங்களை அனுப்பியது பிரபுவின் உயிரை பறிக்க மட்டும் அல்ல, எனது உயிரை பறிக்கவும் தான். என் உயிருக்கு குறிவைத்த அவளை பொறிவைத்து பிடிக்கத்தான் இப்படி சிரத்தை மேற்கொண்டு பயணப்படுகிறேன், புரிந்து கொள் என்று விளக்கினான். வருணனின் விளக்கம் மற்றும் ஒரு முறை
அரசனுக்கும் தளபதிக்கும் இடையேயான பிளவை ஞாபகப்படுத்த மறுபடியும் வீரர்கள் கவலையில் குடிகொண்டனர். பேசிக்கொண்டே குதிரை செலுத்தியபடி சிறிது தூரம் செல்ல, அங்கே ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மாறுவேடத்தில் இருந்த பார்க்கவ வீரர்களை கண்டவுடன் அரவிந்தன் சுதாரித்துக் கொண்டு வருணனுக்கு எச்சரிக்கை செய்ய, பின்னவனோ உடன் வந்த வீரர்களிடமும் குகனிடமும், இத்தனை நேரம் நீங்கள் என்னிடம் காட்டி வந்த அணுகுமுறைக்கு முற்றிலும் மாறாக என்னை நடந்து கொள்ளுதல் வேண்டும். முன்பே கூறியது போல மறந்தும் கூட என்னை தளபதி என்று விழிக்காதீர்கள். நான் உங்களிடம் மாட்டிக்கொண்ட கைதி. சந்திரபுரி சென்று சேரும் வரையிலும் மறத்தல் கூடாது. வரதன் முன்பு எனக்கு மரியாதை கொடுத்து அவனிடம் என்னை மாட்டிவிட்டீர்களானால் உங்கள் மண்டைகள் உடைக்கப்படும், ஜாக்கிரதை என மற்றவர்களுக்கு அறிவுறுத்திவிட்டு குதிரையை விட்டு கீழிறங்கி வந்த வருணன் அரவிந்தனை அழைத்து, இந்த எச்சரிக்கை உனக்கும் தானடா. இளவரசன் என்றெல்லாம் மரியாதை கொடுத்து உன்னை விட்டு வைக்க மாட்டேன். என்னை அண்ணா என அழைத்தால் உன் உடலை புண்ணாக்கி விடுவேன், நினைவில் கொள் என மிரட்டியவன் தனது கையை தானே கயிற்றால் கட்டிக்கொண்டு கட்டப்பட்டிருந்த தனது கைகளின் முழங்கை பகுதியை தானாகவே தனது வீரர்களின் கரங்களுக்குள் திணித்து வேண்டுமென்றே சத்தமாக, விடுங்களடா என்னை, எங்கே அழைத்துப் போகிறீர்கள் என்னை? அரசர் ஒரு துரோகி. என்னால் தனக்கு ஆக வேண்டிய காரியத்தையெல்லாம் முடித்துக் கொண்டு என்னை கைவிட்டு விட்டார் அவர் என உருமினான். கத்தி தகராறு செய்வது போல நடித்து வந்தவன் பார்க்கவ வீரர்கள் மாறுவேடத்தில் நின்றிருந்த இடம் நோக்கி நடை போட்டுச் சென்றான். வருணனுடன் வந்த வீரர்கள் அனைவரும் குதிரைகள் அனைத்தையும் மரத்தில் கட்டிவிட்டு அவர்களும் வருணனின் பின்னால் சென்றனர். வருணன் வேண்டுமென்றே கத்தி கூப்பாடு போட்டதைக் கண்டு தளபதி நடிப்பை துவங்கிவிட்டான் என புரிந்து கொண்டு வீரர்கள் எச்சரிக்கை அடைய வருணனது காதோரமாக வந்து அரவிந்தன், அண்ணா, எங்களுக்கு மட்டும்தான் உபதேசமா? நீங்கள் இப்போது என்ன செய்கிறீர்கள்? யாராவது துரோகியை ஈர்விகுதி சேர்த்து அழைப்பார்களா? நீங்கள் அரசர் என்றும் கைவிட்டு விட்டார் என்றும் மிகுந்த மரியாதையுடன் கூறுகிறீர்கள். அரசர் மீதுள்ள மரியாதையை மறந்துவிடுங்கள் என கிசுகிசுத்தான். வருணனோ, அடுத்தவருக்கு கட்டளையிடுவது எளிதடா. நமது கட்டளையை நாமே ஏற்றுச் செய்வது கடினம். எனக்கு மரியாதை கொடுக்காதீர்கள் என்று உங்களிடம் எளிதாக கூறிவிட்டேன். ஆனால் பிரபுவை மரியாதையின்றி விழிக்க எனக்கு மனம் வரவில்லை அரவிந்தா என்று வருந்தினான். இளையவனோ, கடமைதான் முக்கியமண்ணா. மறுபடியும் பிரபு என்கிறீர்கள். அவரது பெயரை குறிப்பிடுங்கள். இல்லையேல் நமது திட்டமெல்லாம் பாழாகும். பிறகு எனது உடல் புண்ணாகாது, உங்கள் உடல்தான் காயம்படும். ஏற்கனவே நேற்று வாங்கிய அடிகளின் காயமே இன்னும் உங்கள் உடலில் ஆறவில்லை. அதற்குள்ளாக அடுத்த காயங்கள் ஏற்பட்டால் நிலைமை என்னவாகும் என்று யோசியுங்கள் என சீண்டி வந்தான். வருணன் சலிப்பாக, நெஞ்சை நிமிர்த்து எப்படி கம்பீரமாக திரிந்து வந்த மனிதன் நான். எறும்பெல்லாம் என்னை மிரட்டும் காலம் வரும் என்று நான் எண்ணி பார்த்திருக்கவே இல்லேடா என நொந்து கொண்டான். இப்படியே பேசிக்கொண்டே மாறுவேடமிட்டிருந்த பார்க்கவ வீரர்களுக்கு மிக அருகில் நெருங்கி வந்திருந்தனர் வருணனும் அவனுடன் வந்தவர்களும். பார்க்கவ வீரர்களோ தங்கள் இளவரசனுக்கும் தளபதிக்கும் சைகையிலேயே மரியாதை செய்துவிட்டு பின்பு வாய்விட்டு சத்தமாக, பிரபு, தங்களது கட்டளைப்படி வரதனை இங்கே அழைத்து வந்தாயிற்று. அந்த ஆதித்யன் வாக்கு தவறாதவன் என நிரூபித்து விட்டான். சிக்கிய வரதனை அவர்கள் கொன்று விடுவார்களோ என அஞ்சி வந்தோம். நேற்று நள்ளிரவு இவர்கள் கைது செய்து வைக்கப்பட்டிருந்த மாளிகையில் அங்கிருந்த வீரர்களுக்கு மத்தியில் நாங்களும் கலந்திருந்தோம். வரதனோ மற்றவர்களோ நமது திட்டம் பற்றி அந்த ஆதித்யனிடம் கூற ஆரம்பித்தால் குறுங்கத்திகளை வீசி இவர்களை அங்கேயே கொன்று போடலாம் என்று காத்திருந்தோம். இந்த குகன் எந்த உண்மையையும் வெளிப்படுத்தவில்லை. ஆனால் வரதனும் குமரனும் அறைக்குள் அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அங்கே அவர்கள் உண்மையை வெளிப்படுத்தி விட்டார்களா என்று நாங்கள் அறியவில்லை பிரபு என்று மாறுவேடத்தில் இருந்த அரவிந்தனிடம் கூறினான் அவ்வீரர்களில் ஒருவன். அதற்கு அரவிந்தனோ, தான் அந்த கூட்டத்திற்கு தலைவன் போல நாடகமாடி, நீங்கள் மட்டுமா அங்கு இருந்தீர்கள்? உங்களுக்கே தெரியாமல் நானும் அங்குதானடா இருந்தேன். இத்தனை மகத்தான காரியத்திற்கு இந்த மடையர்களை அனுப்பிவிட்டு நான் மஞ்சத்தில் படுத்து தூங்கவா செய்வேன்? மாட்டிக்கொண்ட பதர்கள் நம்மை காட்டிக் கொடுத்து விடுமோ என்ற பயத்தில் கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து நானும் அங்குதான் வந்து நின்றிருந்தேன் என தானும் தனது வீரர்களின் நாடகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்தான் அரவிந்தன். அங்கிருந்த அனைவருமே வருணனுக்கு எதிரானவர்கள் போல நடித்து வரதனுக்கு கேட்கும்படியாக மேற்சொன்ன விஷயங்களை உரையாடி வந்திருந்தனர். வெளியில் நடந்த உரையாடல்களை மரங்களுக்கு நடுவில் இருந்தபடி கேட்டு வந்தான் வரதன். பிறர் பேசிய பேச்சுக்களை கேட்டு வருணன் எரிச்சலுற்றவன் போல, சதிகார பாவிகளா, என்னை கொலை செய்ய வந்ததும் இல்லாமல் இப்போது என்னையே கைது செய்து இழுத்துச் செல்கிறீர்கள். இது அத்தனைக்கும் அந்த ஆதித்யன் தானடா காரணம். அவன் கதையை நான் அன்றைக்கே முடித்திருக்க வேண்டும். தவறு செய்துவிட்டேன். நேற்றிரவு வரை அவனுடன் தான் இருந்தேன். உங்களையெல்லாம் கைது செய்ய பல பிரயத்தனங்கள் செய்தேன்.
இருந்தும் அந்த துரோகி இறுதியில் உங்களிடம் என்னை சிக்க வைத்து விட்டான். அவனை நம்பினால் உங்களுக்கும் இதே கதிதானடா. அரசனை நம்பாதீர்கள். இப்போதும் ஒன்றும் கெட்டுப்போய் விடவில்லை. என் கட்டை அவிழ்த்து விடுங்கள். எனக்கு சிறிது நேரம் அவகாசம் கொடுங்கள். தலைநகர் சென்று அந்த ஆதித்யனின் உயிரை பறித்துவிட்டு பிறகு உங்களிடமே வந்துவிடுகிறேன் என்று நாடகமாடி வந்தான்.